Hi all, welcome back to Magic Kitchen. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். ஆந்திரா ஸ்டைல் பெசரட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை பச்சைப்பயிர் தோசைன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் பச்சைப்பயிர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ அதுக்காக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஊற வைக்கிறதுக்காக ஒரு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன் இதில். ஸோ வாட்டர் ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு 2 to 3 hours கிட்ட நல்லா ஊறணும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. ஸோ பயிரெலாம் நல்லா ஊறிடுருக்கு, அரிசிலாம் நல்லா ஊறிருக்கு நமக்கு. இப்போ இதை நம்ம பிளெண்டரில் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணணும். ஸோ நான் இப்போ பிளெண்டரில் ஆட் பண்ணிட்டேன். இது கூட கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம இட்லி பேட்டர் மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கணும், தண்ணி ஆட் பண்ணி. இப்போ நல்லா நான் கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தேவைக்கேற்ப உப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பெசரட் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பவுல் நான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 3 பச்சை மிளகாவை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தோசை பேன் எடுத்திருக்கேன். அதில் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு கரண்டி பேட்டர் எடுத்து நம்ம எப்போவுமே ஊற்றுற மாதிரி தோசை ஊற்ற வேண்டியதுதான். இப்போ இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன் மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கும், அதுக்காக. நெக்ஸ்ட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. மூடி வைக்க வேணாம், இது அப்படியே வெந்துடும். இப்போ தோசை நல்லா நமக்கு வெந்துருச்சு, கிறிஸ்பாகவும் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நமக்கு சூப்பராக பெசரட்டும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், பெசரட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு எம்மியான ரெசிபியோட நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.